ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி சூப்பு. நான் கொடுக்குற அதே ரேஷியோவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு தான் சூப் எடுக்க போகிறோம். இதை செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு 4 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மல்லி விதை, அதாவது தனியாக 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த நாட்டுக்கோழி சூப்புக்கு நம்ம குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 6 கிராம்பு, 2 இன்ச் பட்டை, இது ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுறலாம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதை ஸ்லைஸ் பண்ணி போட்டுடலாம். அதே போல் 200 கிராம் சின்ன வெங்காயம், 20 பூண்டு பல் தோலை உரிச்சிட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு கண்ணாடி பதம் வரும்ல. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிடணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வதக்கிறப்ப தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த நாட்டுக்கோழியை இப்போ சேர்த்துடலாம். நாட்டுக்கோழி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்குமே நல்லா அதை வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவும் இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 லிட்டரே போதும். நமக்கு எண்ணிக்கை கொஞ்சம் கூட இருந்தாங்கன்னா 3 லிட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 6லேருந்து 8 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம விசில் வர வரைக்கும் வச்சுருக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா அந்த கொதிச்சதோடு இருக்குல்ல, அதை நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம்னா அதில் இருக்க அந்த கொழுப்பெல்லாம் அப்படியே அந்த கொழுப்பு பசையெல்லாம் அப்படியே மேலே வந்துடும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே ரேஷியோவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.